வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கிறதால தான் குதிரைவாலி அரிசி நமக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்குதுங்க. குதிரைவாலி அரிசியில் விட்டமின், தாதுக்கள், நார்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பலவும் இருக்குது. இது கூட இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் போது குதிரைவாலி அரிசி என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு அளிக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எலும்பு வலிமை பெறுவதற்கெல்லாம் குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம், குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ், சுண்ணாம்பு சத்து இது எல்லாமே அதிக அளவில் காணப்படுதுங்க. ஸோ எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இந்த சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் தான். அது வந்து குதிரைவாலி அரிசியில் இருக்குது. நம்ம குதிரைவாலி அரிசியை சமைக்கும் போது கால்சியம் சத்து குதிரைவாலி அரிசியில் இருக்கும். ஸோ அது வந்து பாஸ்பேட்டாக மாற ஆரம்பிக்கும். இதனால் தினசரி நம்மளுடைய உணவுகளில் குதிரைவாலி அரிசியை சமைத்து சாப்பிடும்போது எலும்புகளுக்கு அடிப்படையான இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு நம்மளுடைய பற்களும் உறுதியாக இருக்கும், தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நமக்கு தசை பிடிப்பு, தசைகள் வந்து தளர்ந்து போகிறது, இது மாதிரி எதுவுமே ஏற்படாது. தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். ஈறுகள் ரத்த கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகிறது, பற்சிதைவு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. எலும்புகள் வலிமை பெறுவதால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொந்தரவுகளும் இருக்காது. பொதுவாக 30-40 வயதை கடந்த பெண்கள், ஆண்கள் இருவருக்குமே எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும். இப்போ நீங்கள் குதிரைவாலி அரிசி அந்த வயதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எளிமையாக இப்போ வந்து உங்களுக்கு உடனே நீங்கள் கீழே விழுந்தால் கூட உடனே உங்களுடைய எலும்புகள் வந்து ஃப்ராக்சர் ஏற்படாது. அந்த அளவுக்கு எலும்புகளை வலுவாக வைத்துக்கணும்னா குதிரைவாலி அரிசி சமைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்கு தீர்வாக குதிரைவாலி அரிசி இருக்குங்க. பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ஒரு முக்கிய காரணம். குதிரைவாலி அரிசியை பொறுத்த வரைக்கும் இதில் நார்சத்து மற்றும் புரதச்சத்து, அதாவது புரோட்டீன், ஃபைபர் ரெண்டுமே அதிக அளவில் இருக்குங்க. இந்த சர்க்கரை நோயாளிகள் பலரும் அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமை எடுத்துக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கோதுமையில் வந்து நார் சத்து இருக்கிறதால உடனே அது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் அதிக அளவில் அந்த உடனே சர்க்கரை சேராமல் தடுக்கிறதுக்கான நார் சத்து இருக்குது. ஆகையால் வந்து சர்க்கரை நோயாளிகள் கோதுமையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக கோதுமை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. கோதுமையும் எடுத்துக்கோங்க. தினந்தோறும் குதிரைவாலி அரிசியும் சமைத்து எடுத்துக்கோங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய புரதம், நார் சத்து இது எல்லாமே வளமான அளவில் இருக்கிறதால உடனே உங்களுடைய ரத்தத்தில் கரைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை, வரும் காலத்திலும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது குதிரைவாலி அரிசி சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது குதிரைவாலி அரிசிங்க. இதுக்கு காரணம் குதிரைவாலி அரிசியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் இரும்பு சத்து அதிக அளவில் பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு. ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் சமைத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வு கிடைக்கும். மேலும் மூல பிரச்சனையால் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னா குதிரைவாலி அரிசியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை மூலம் தொடர்பான அந்த பைல்ஸுக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ அதில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும்னு நினைச்சோம் அப்படின்னா இது மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியை தினசரி உணவுகளை பயன்படுத்திட்டு வரும்போது செரிமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும்ன்றது ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. அதே சமயம் முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளையுமே குதிரைவாலி அரிசி சரி பண்ணும். சுருக்கமாக சொல்லலாம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். கண்களில் ஏற்படக்கூடிய குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரைவாலி அரிசிங்க. இதுக்கு காரணம் என்னன்னா குதிரைவாலி அரிசியில் பீட்டா கரோட்டின் சத்து வளமான அளவில் இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் வந்து கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதாவது கண் குறைபாடுனா கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து குறைக்கக்கூடிய தன்மை பீட்டா கரோட்டின் சத்துக்கு இருக்கு. அந்த பீட்டா கரோட்டின் சத்து
குதிரைவாலி அரிசி இருக்கிறதால அதை நம்ம எடுத்துக்கணும். தினசரி குதிரைவாலி அரிசி நம்ம சமைத்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்கள் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் வந்து நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கண்களை சுற்றி இருக்கக்கூடிய பிளாக் சர்க்கிள்ஸ், அதாவது கண் கருவளையத்தையுமே நாளடைவில் படிப்படியாக நீக்குவதற்கு குதிரைவாலி அரிசி துணை புரியும். இப்போ ஊட்டச்சத்து குறைபாடுல நிறைய பேருக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படுது. வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு, இளைஞர்களுக்கு கூட பார்வை குறைபாடு இருக்கு. கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய் ஏற்படுறது, கண் புரை ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ ஊட்டச்சத்து போதுமான அளவுக்கு கண்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குதிரைவாலி அரிசி எடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாங்க. காரணம் குதிரைவாலி அரிசியில் புரதச்சத்து, மாவுச்சத்து, நார் சத்து, தாது, உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாமல் நம்மளுடைய உடலில் தீங்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து, அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிட்டு தொப்பை தேவையில்லாத கொழுப்புகளை நமக்கு வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கணும். அந்த உணவுகள் நம்முடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகளாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா பசியை கட்டுப்படுத்தி உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி தரும். அதுக்காக டயட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். காரணம் குதிரைவாலி அரிசியில் வளமான அளவில் இரும்புச்சத்து, புரதச்சத்து, நார் சத்து எல்லாமே இருக்குங்க. ஸோ இது வந்து ரத்த சோகை நோயை வந்து உங்களுக்கு கியூர் பண்ணிடும், உடலை வந்து வலிமையாக வைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இரும்புச்சத்து குறையும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறையும். ஸோ ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுது. அப்பதான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க முடியும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கல அப்படின்னா நமக்கு அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கு, அதன் மூலமாக ரத்த புரதமான ஹீமோகுளோபின் வந்து குறைவாக இருக்குன்ற அர்த்தம். இது எப்படி குறையும் அப்படின்னா இரும்புச்சத்து குறைபாடாக நம்மளுடைய உடலில் இருக்கும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அதாவது ரத்த சோகை நமக்கு வந்து ஏற்படும். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் வலி, உடல் சோர்வு, கவனமின்மை, இது மாதிரிலாம் நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். இதுல இருந்து விடுபடணும்னா வளமான அளவில் இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும். இதனால நமக்கு ரத்த சோகை நோய் வந்து நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டலாம். ரத்தம் போதுமான அளவுக்கு சுத்திகரிக்கப்பட்டு ரத்தத்தில் வேண்டிய அணுக்கள் அந்த அந்த பிளட் செல்ஸ்ல வந்து எல்லாமே எந்த விதமான குறைவும் இல்லாமல் இருக்கும். சளி மற்றும் இருமல் பிரச்சனைக்கு தீர்வாக குதிரைவாலி அரிசி செயல்படுதுங்க. இப்போ மழை காலங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவாங்க. சீசன் வந்து சேஞ்ச் ஆகும்போது, அதாவது கோடை காலத்திலிருந்து குளிர்காலம் வரும்போது இந்த நோய்கள் அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய தொற்று, அந்த சீசன் சேஞ்ச் ஆகிறது, இம்யூன் பவர் வந்து அவங்களுடைய உடம்புல வந்து குறைவாக இருக்கிறது தான். சளி மற்றும் இருமலுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி ஒரு வகையில் சிறந்த தீர்வாக இருக்கும். சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது சளி, இருமல் பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். அவங்களுக்கு ஒட்டுமொத்த நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும். சுவாச மண்டலம் பலப்படுத்தப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அவங்களுக்கு கிடைக்கும் போது எந்த நோயுமே அவங்களுக்கு இருக்காது. புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாது. சளி, இருமல் பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த நோயுமே இல்லாமல் நலமாக இருக்கலாம். இதய நோய்க்கு தீர்வாக குதிரைவாலி அரிசி நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் இதய நோய் இருக்கிறவங்களாம் குதிரைவாலி அரிசி தினசரி சாதமாக சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். அவங்களுக்கு பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் பொழுது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு பிபி கண்ட்ரோல் ஆகும்போது அவங்களுக்கு இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. அதனால இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது தினசரி நீங்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படுறீங்கன்னா குதிரைவாலி அரிசி சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.